ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டீம் ஒர்க். டீம் இந்த பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு. டுகெதர் ஈச் அச்சீவ் மோர் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து செயல்படுறது. ஒரு விஷயத்த நம்ம தனியா சேர்ந்து செய்யறதுக்கும் ஒரு டீமா சேர்ந்து செயல்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இப்ப நம்ம மட்டும் தனியா செஞ்சோம்னா நம்மளோட அறிவு, அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம தாட் ப்ராசஸ் வச்சு மட்டும்தான் பண்ணுவோம். இதே ஒரு 4-5 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரோட அறிவும் அதுல சேர்ந்து வரும். ஒரு விஷயத்த நம்ம நினைச்சதை விட ரொம்ப அதிகமாவே ஒரு பெரிய சக்சஸ்க்கு கொண்டு போகலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான். ஆனா துரியோதனன், அதாவது அந்த கௌரவர்கள் எல்லாரும் 100 பேரு. ஆனா அவங்கள விட பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. ஏன் ஜெயிச்சாங்க? அவங்க எல்லாரோட மோட்டோவும் ஒண்ணுதான். என்ன? பாஞ்சாலிக்காக சப்போர்ட் பண்றது. அதாவது அவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நின்று எல்லாரோட மோட்டோவும் ஒண்ணுதான். அவங்களோட அந்த 5 பேரோட மோட்டோ ஒண்ணுதான். அவங்களை அசிங்கப்படுத்தினதுக்காக சப்போர்ட் பண்ணி போராடினாங்க. அதே அந்த துரியோதனன் சைட்ல என்ன பண்ணாங்க, அந்த கௌரவர்கள் எல்லாரும் சரி நம்ம அண்ணா இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சும்மா அவரு கூட ஒரு சப்போர்ட்க்கு போகணுமேன்னு தான் போனாங்களே தவிர அவங்க எல்லாரோட அந்த டீம் ஒர்க் கிடையவே கிடையாது. யாருக்குமே அந்த ஒரு இன்டென்ஷன், ஒரு நல்ல இன்டென்ஷனோட யாரும் போய் அந்த செயல்படல. அந்த டீம் ஒர்க் இல்லாததுனாலதான் இவங்க 100 பேரா இருந்தாலும் கூட அந்த 5 பேர்கிட்ட தோத்து போனாங்க. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், டீம் ஒர்க் முக்கியம். எல்லாரோட இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறதும் அது முக்கியம். ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தா, அதிக பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கூட ஒண்ணு சொல்லலாம். ஒரு காட்டுக்கு ஒரு 4-5 சின்ன பசங்க போறாங்க. ஆப்போசிட்ல ஒரு திருடன் வரான். அந்த திருடன் கத்தி இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மிரட்டுறான். சோ இந்த 5 பேர்ல இருந்து ஒரு பையன் மட்டும் நல்ல கத்தி சண்டை இது எல்லாமே போடுற பையன். அவன் என்ன பண்ணிருக்கான், அவங்களை அந்த திருடனை எகுத்து இவன் மட்டும் சண்டை போட்டு அவனை அடிச்சு துரத்திட்டான். கூட இருந்த அந்த 4 பசங்களும் இந்த பையனை ரொம்ப பெருமையா பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றி, நீங்க இருந்ததுனாலதான் நாங்க இன்னைக்கு தப்பிச்சோம், அந்த திருடன் கிட்ட இருந்து தப்பிச்சோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இவங்க பாராட்டுறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், நீங்க 4 பேர் இங்க நின்றுட்டு இருந்ததுனாலதான் நான் போய் தைரியமா சண்டை போட்டேன். ஒருவேளை நீங்க எல்லாரும் பயந்து ஓடி இருந்தீங்கன்னா என்னால கண்டிப்பா தனியா நின்று இங்க இது பண்ணிருக்க முடியாது. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க எல்லாரும் கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனாலதான் நான் தைரியமா சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் கூட இருக்கு. If you want to go fast, go alone. If you want to go so far, go together. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இப்போ ஒரு சக்சஸ்க்கு நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ஃபாஸ்டா போறீங்கன்னா நீங்க தனியா போகணும். இதே அந்த சக்சஸ் ரொம்ப நாள் நிலைச்சிருக்கணும், ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு டீமா தான் பண்ணணும். எப்பயுமே ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா கிடையாது. எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். உங்களை சுத்தி நல்ல பாசிட்டிவ் பீப்புளை வச்சுக்கோங்க. அந்த நல்ல இன்டென்ஷனோட ஒரு டீம் ஒர்க்கோட பண்ணணும். மகாபாரதத்துல எப்படி டீம் ஒர்க்கோட பண்ணதுனாலதான் அந்த பஞ்ச பாண்டவர்கள் 100 பேர்கிட்ட இருந்து 5 பேரை ஜெயிச்சு அவங்களுக்காக அந்த சப்போர்ட்டா நின்றுட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கார்ப்பரேட் குருஷேத்ரா புக்கோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய், நன்றி.